Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நெல் கொள்முதலில் தொடரும் கையூட்டின் காரணமாக குவிண்டாலுக்கு ரூபாய் 325 பறிக்கப்படுவதை தடுத்து உழவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று அன்புமணி தெரிவித்திருக்கிறார். குவிண்டாலுக்கு ரொக்கமாகவும் நெல்லுக்காகவும் மொத்தம் ரூபாய் 325 உழவர்களிடம் இருந்து பறிக்கப்படுகிறது என்று பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்திருக்கிறார். நெல் கொள்முதல் நிலையை கையூட்டு கலாச்சாரம் புதிதாக தோன்றியது இல்லை என்றும் பல ஆண்டுகளாகவே இந்த சுரண்டல் தொடர்கிறது என்றும் அன்புமணி தெரிவித்திருக்கிறார். நெல் கொள்முதல் நிலையை கையூட்டு கலாச்சாரம் புதிதாக தோன்றியது இல்லை, பல ஆண்டுகளாகவே இந்த சுரண்டல் தொடர்கிறது என்றும் அவர் விமர்சித்திருக்கிறார். மேலும் தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் காயத்ரி வழங்க கேட்கலாம். காயத்ரி, கூடுதல் விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். நெல் கொள்முதலில் தொடர்ந்து இந்த கையூட்டு பறிக்கப்படுவதை தடுத்து உழவர்களை காப்பாற்ற வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி பாசன மாவட்டங்களில் 1.60 லட்சம் ஏக்கரில் கோடை பருவ நெல் சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது. விளைந்த நெற்பயிர்களை அறுவடை செய்யும் பணிகள் தீவிரமாக நடந்து வரும் நிலையில் அறுவடை செய்யப்பட்ட நெல்லை விற்பனை செய்வதுதான் உழவர்களுக்கு பெரும் துயரமாக மாறி இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒருபுறம் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் தேங்கி கிடப்பதால் உழவர்கள் தங்களின் நெல்லை விற்பனை செய்வதற்கு ஒரு வாரம் வரை காத்திருக்க வேண்டியுள்ளது. அதே போன்று இன்னொரு புறம் கொள்முதல் நிலையங்களில் தொடர்ந்து ஊழல் நடைபெறுவதாக ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். காவிரி பாசன மாவட்டங்களில் நெல் கொள்முதலில் முறைகேடுகள் நடப்பதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகளை தமிழக அரசு மறுக்க முடியாது என்றும், சில நாட்களுக்கு முன் கடலூர் மாவட்டத்தில் இது குறித்து ஆய்வு செய்த உணவுத்துறை அமைச்சர் நெல் விற்பனை செய்த உழவர் ஒருவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டபொழுது கொள்முதலுக்கு கையூட்டு ஏதேனும் கொடுத்தீர்களா என்று அமைச்சர் கேட்கிறார். அதற்கு எதிர்முனையில் இருந்த உழவர் ஆமாம், மூட்டைக்கு 50 ரூபாய் கொடுத்ததாக தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து உழவரிடம் கையூட்டு வாங்கிய கொள்முதல் நிலைய எழுத்தாளரை பணியிடம் நீக்கம் செய்ய அமைச்சர் ஆணை பிறப்பிக்கிறார். இது போன்ற இந்த சம்பவங்களானது தொடர்ந்து நடைபெற்று வருவதாக ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். நேரடி கொள்முதல் நிலையங்களில் உழவர்களிடமிருந்து கையூட்டு வழங்கப்படுவதற்கு கொள்முதல் நிலைய பணியாளர்கள் தரப்பில் சில நியாயங்கள் கூறப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். நெல் கொள்முதல் நிலையங்களில் தேவையான வசதிகள் செய்து தரப்படவில்லை, பணியாளர்களுக்கு போதிய ஊதியம் வழங்கப்படுவதில்லை, நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தவிர்க்க முடியாத செலவுகளுக்காக நிரந்தர முன்வைப்பு தொகையாக ஒவ்வொரு நிலையத்திற்கும் 20,000 வழங்கப்பட வேண்டும் என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள். எனவே நெல் கொள்முதல் நிலைய கையூட்டு கலாச்சாரம் என்பது புதிதாக தோன்றியதில்லை என்று அன்புமணி ராமதாஸ் தனது அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறார். பல ஆண்டுகளாகவே இந்த சுரண்டல்கள் தொடர்கிறது என்றும், இதனை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகவே கடந்த தேர்தலில் உழவர்கள் வாக்களித்தனர் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அவர்களின் விருப்பத்தை அரசு நிறைவேற்ற வேண்டும். இனியும் தாமதிக்காமல் கொள்முதல் நிலைய சுரண்டல்களை தடுத்து உழவர்களிடமிருந்து கையூட்டு இல்லாமல் உடனுக்குடன் நெல் வழங்கப்படுவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக குவிண்டாலுக்கு 325 பறிக்கப்படுவதை தடுத்து உழவர்களை காப்பாற்ற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை மூலமாக ஒரு வலியுறுத்தலை வைத்திருக்கிறார். பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காயத்ரி. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.